ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தால் போதுங்க. துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. 1 கப்பு ரவைக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க. 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் நல்லா சூடாக காய்ச்சி சூடாக ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த கப்பில் தாங்க எல்லா பொருளுமே மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையும் தயிரும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. 1 சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்காங்க. இப்போ அதையை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ஊற வச்சு தாங்க நம்ம செய்யணும். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே செஞ்சோம் அப்படின்னா ரவை நல்லா குக்காகி வராதுங்க நமக்கு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம நல்லா தடவி விட்டுறலாங்க. உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதையை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவை மிக்சிங் இதில் ஊற்றிடலாங்க. நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கடாய் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரே உள்ளுக்குள்ளே வச்சிடலாங்க. இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பு மீடியமில் வச்சு ஒரு 40 to 45 நிமிஷம் கேக் நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கறிவேப்பிலை குச்சி நான் யூஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், இப்போ கேக் நல்லா வெந்துருச்சுங்க. துளி கூட குச்சியில் ஒட்டலிங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கேக் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.